அனைவருக்கும் வணக்கம் மக்களே. என்னங்க சொல்கிறீங்க? காலையிலேருந்து கிளைமேட்டே ஒரு இருண்ட நிலையில் இருந்த இந்த நிலையில் குறிப்பாக இது நைட்டு ஃபுல்லாக வச்சு செய்ய போகுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது 8 மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு கனமழையை தரப்போவதாக நம்ம செய்திகளில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழையை தரப்போவதும் இந்த செய்திகளில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா குறிப்பாக மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்று உங்களுக்கு மெசேஜ் போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இன்று மாலை பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய இடிமின்னலுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கிய நிலையில் இரவிலும் குறிப்பாக மழை வெளுத்து வாங்க என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்காங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா விடியற் காலையில் இன்று பார்த்திங்கன்னா பல்வேறு இடத்துல மழை பெய்ததாக பதிவு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர், திண்டிவனம், செஞ்சி குறிப்பாக அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா இன்று காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு இருண்ட வானிலையே காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. அதன் பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா 8 மாவட்டங்களுக்கு இரவு பார்த்திங்கன்னா கனமழை சொல்லியிருக்காங்க. அதன் குறிப்பாக எந்தெந்த மாவட்டம் பார்க்க போனீங்கன்னா தமிழகத்தில் இன்று வெயில் ஒரு புறம் வெளுத்து வாங்கிய நிலையில் மழை ஒரு புறம் வெளுத்து வாங்குவதாகவும் நமக்கு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதன் பொறுத்த மட்டும் இன்று 17 இடங்களில் சதம் அடித்துள்ளதாக வெயில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்று முதல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. நேற்று நெல்லையில் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் அளவு 4 முக்கு பகுதியில் மழை பெய்ததாக சொல்கிறாங்க. இன்றும் கோவை பார்த்திங்கன்னா கோவை முதல் குமரி வரை பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் பதிவாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் குறிப்பாக கல்லிடைக்குறிச்சியில் ஆலங்கட்டி மழை கொட்டியதாகவும் சொல்ல வராங்க. பழனியிலும் பார்த்திங்கன்னா மழை வெளுத்து வாங்கும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 மாவட்டங்களுக்கு அலர்ட் விட்ட நிலையில் அது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நள்ளிரவு 1 மணி வரை கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், திருச்சி ஆகிய 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிக கனமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சில இடங்களில் தாழ்வான பகுதியில் மழை தேங்க வாய்ப்பு உள்ளதாக அந்தளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னும் இந்த வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தி குறிப்பில் சொல்லி நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வானிலை பற்றிய மழை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இனி காலங்களில் மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும், வெயிலுடைய தாக்கம் குறையக்கூடும் என்ற நிலையில் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடனாக அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.